ஆகையால் இது ஒரு நினைவு கூறுதலின் ஆராதனை. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் பெருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் இனத்தினாலே அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இல்லதென்று தியானித்து அறியாததினால் எனக்கு ஆக்கிரை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் முத்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே தியானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. நம்மை நாமே தியானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு, நாம் ஒருவரை நம்புகிறோம். எங்களுடைய சுயநீதி அல்ல, உங்களுடைய இரத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய இரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா கரைகளையும் நீக்கக்கூடிய, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய உங்களுடைய இரத்தத்தை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக, எங்களுடைய ரட்சிப்புக்காக, எங்களுடைய விடுதலைக்காக நீர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிறோம். பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையை அடிக்கப்பட்டு நோய்க்கப்பட்டீர் ஆண்டவரே. கல்வாரியின் பாடுகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் அடிக்கப்பட்டு, நாங்கள் இரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல நீர் இரத்தம் சிந்தி, நாங்கள் காயப்பட வேண்டிய இடத்துல நீர் காயப்பட்டு, நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல நீர் மறித்தீர் ஆண்டவரே. ஆனால் நீர் உயிரோடு கூட எழுந்தி இன்று ஜீவனோடு கூட இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனாலும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் கர்த்தர் வாழ்த்தி ஆசீர்வதித்தபடியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய, ஆவிக்குரிய ஆண்டவரே ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு பந்தியாக இந்த பந்தியை ஆண்டவர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பந்தி அப்படியே இருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே அப்பமும் ரசமும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் ஒருவராக வந்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து நீங்கள் அதை அறுக்கலாம், அதை பானம் பண்ணலாம். தொடர்ந்து அந்த கையில் இருக்கக்கூடிய கப்பு அப்படியே இருந்தவாறே அதை பயன்படுத்த பிற்பாடு அங்கே அருகாமையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டஸ்ட் போடக்கூடிய அந்த பானைகளை நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த அப்பமும் ரசமும் பாடலை ஆராதிக்கும் போது அவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டு ஏற்கனவே அது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடலை பாடும்போது பங்கு கொள்ளலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையை ரட்சகராக விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த மத்தியிலே ஆராதனையை பங்கு கொள்ளலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். Thank you.
Praise God. Hallelujah. உங்களுடைய கரங்களில் அப்பவும் பிரசவம் கொடுக்கப்பட்டிருக்கும். Hallelujah. ஒரு விஷயம் நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவே இந்த அப்பத்தையும் பிரசத்தையும் கர்த்தர் வாழ்த்தி ஆசீர்வதித்திருக்கிறபடியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பாரம்பரிய ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் புது பலன் அடைந்தவர்களால் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காகத்தானே இந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரிக்கிறப்பா. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நீர் எங்களுடைய எங்களுடைய மத்தியிலே ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நீர் இந்த இரத்தத்தையும் இந்த ஆண்டவர் நீசித்த இரத்தத்துக்கு அடையாளமான இந்த ரசத்தையும் நீர் உங்களுடைய சரீரம் இழிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக நாங்கள் பானம் பண்ண போகிற ஆண்டவரே இந்த அப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணலாம். ஹalleluya. Glory to Jesus. ஹalleluya. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் தந்த நல்ல கூட்டாய்மையா நல்ல ஐக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரீர பிரகாரமாக ஆண்டவரே, நாங்கள் உலக சட்டங்களின்படி சற்று தூரமாக இருந்தாலும் இருதயத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட ஒன்றாக இருக்கிறோம். சபை விசுவாசிகளுக்கு தான் உறவையில எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அடையாளமான இந்த ஐக்கிய ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷித்த கிருபை, இந்த விசேஷித்த பலன், புது பலன் எங்களை நிரப்பட்டுமானது. Thank you Jesus. Thank you Jesus. உமக்கு சாட்சியாக இறுதியவே வாழ கர்த்தருக்கு கிருபை தருவீராக. உம்மையே நாங்கள் சாட்சி பகர்ந்து உம்மையே மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நமக்காக இப்போ நம்ம பாடலை பாடும்போது கர்த்தர் என்று சொல்லி காணிக்கை எடுக்கப்படும். ஹalleluya. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காணிக்கை பட்டியலில் காணிக்கைகளை ஜெபிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். ஆமென். Thank you.
நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். பாடி ஆராதிக்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்கு இங்கு கொடுக்கவும் நாங்கள் திருவிழி இந்த கொடுக்கிற ஆராதிக்கிற ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அந்த ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். தேவைகளை செய்ய கற்பனை செய்ய நம்முடைய நாம் இந்த காணிக்கையின் மூலம் மேம்படும். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற உடைய வார்த்தை ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறீர்கள் தெரிவிக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமை இருக்கிறது. உடைய வார்த்தைகள் அபிஷேகம் இருக்கிறது. உடைய வார்த்தை எங்கள் இதயத்தோடு பேசக்கூடிய வார்த்தை, எங்கள் இதயத்தை மாற்றக்கூடிய வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் கேட்கும் போது எங்களுடைய ஆத்ம சரீரத்தை நாங்கள் உமக்கு நேராக திருப்பிவிட கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆத்ம சரீரம் உமக்கு நேராக திருப்பப்படுத்துவார்கள். கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென். நாளில் இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கக்கூடிய யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விஷயம் கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவருடைய சமூகத்தில் இருப்பது நல்லது. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், அது மிகவும் நல்லது. ஒரு முக்கியமான அறிவிப்பு. கடந்த வாரத்தில் நான் சொல்லும்போது நம்முடைய உபவாச ஜெபம் பாஸ்டிங் பிரேயர் 12, 13 தேதிகளில் நடைபெறும் என்று நான் சொல்லியிருந்தோம். 14 தேதிகளில். ஆனால் அந்த 14ஆம் தேதி தீபாவளியாக இருக்கிறபடினால் அன்னைக்கு இந்த பண்டிகை நிமித்தம் வெளியே வாழ்வது கஷ்டமாக இருக்கும். அங்கே பட்டாசு வைப்பாங்க. ஆகையினால் இந்த மாதம் கடைசியில் 27, 28, 29 தேதிகளில் நான் இந்த உபவாச ஜெபத்தை நடத்துகிறோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை இரவிலிருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் அந்த உபவாச ஜெபம் நடைபெறும். நீங்கள் அதை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆராதனைகளில் வெளியில் ஒரு பாஸ்டர் அவங்க வருவாங்க, அவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குற அதை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறந்து பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக யூத தலைவர்களிடமிருந்து அதிகாரம் பெற்றுக்கொண்டு அவன் கடந்து செல்லும் போது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். இயேசு தரிசனத்தில் போகிற வழியில அவனுக்கு வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அப்போஸ்தலனாகிய பவுலை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. அது அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றினது. அவனிடத்துல ஆண்டவர் அங்கே பேசினார். அந்த பேசின சம்பவத்தை தான் இங்கு அதிகாரிகளுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியாக சொல்லுகிற இந்த 18வது வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அவர்களுக்கு சொல்வது ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்துக்குள்ளாதவர்கள், பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவரை அனுப்புகிறார். அதுல முக்கியமான ஒரு பகுதி இருந்து நான் உங்களோடு கூட நாளை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நம்ம எல்லாம் நான் சொல்வது பின்னாடி நீங்க சொல்ல, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு. ஒரு விஷயம் கூட, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படியாக. ரெண்டு காரியம். ஒன்று, இருளை விட்டு ஒளியிடத்துக்கு திரும்புவது. இன்னொன்று, சாத்தானுடைய அதிகாரத்தில் நின்று தேவனிடத்துக்கு நேராக திரும்புவது. இந்த நாட்கள் இந்திய தேசத்துல எல்லா இடமும் பண்டிகை நாட்கள். தீபாவளி என்று சொல்லி அதனுடைய இப்பவே பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க ஒரு வாரம் வரைக்கும் 5 நாட்கள் இந்த பண்டிகைக்காக ஆயத்தமாகி அனுசரித்துக் கொண்டிருப்பார்கள். இது தீபாவளி. தீபாவளி என்றால் விளக்குகளின் வரிசை என்று அர்த்தம். விளக்குகள் வரிசையா அலங்கரித்து ஒளி ஏற்றுவது, வெளிச்சம் உண்டாக்குவது என்றுதான அர்த்தம். கூகுள்ல போய் தீபாவளி தான் என்ன அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் போட்டு பார்த்தேன். அது முக்கியமான 2 காரியங்களை நான் பார்த்தேன். ஒன்று, அந்த இங்கிலீஷ்ல போட்டால இட் இஸ் a festival to celebrate the victory of light over darkness. இது இருளை மேற்கொண்டு ஒளியை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. ஒளி வந்தால் இருள் மாறி போகும். ஒளி இருளை மேற்கொண்ட வெற்றி கண்ட ஒரு பண்டிகை என்று சொல்லி முதலாவது எழுதப்பட்டிருந்தது. இரண்டாவதாக, நன்மை அல்லது நல்லது தீமையை வெற்றி கொண்டதை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. முதலாவது, ஒளி இருளை மேற்கொண்ட ஒரு பண்டிகை, மேற்கொண்டதை கொண்டாடக்கூடிய, அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இரண்டாவதாக, நல்லது அல்லது நல்லவர்கள், ஒரு நல்லவர் தீங்கு செய்யக்கூடியவனை மேற்கொண்டு வெற்றி கொண்டதை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இதை குறித்து பலவிதமான கதைகளுடைய தென் மாவட்டங்களில் ஒரு விதமான கதையும், வட மாநிலங்களில் தென் மாநிலங்கள் ஒரு விதமான கதையும், வட மாநிலங்களில் அதே அர்த்தம் உள்ள வேற ஒரு கதையும் சொல்றாங்க. பிரைஸ் காட். அதாவது தீமையை மேற்கொண்டு வெற்றி கொள்வதற்கான சில காரியங்களை அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும். மோசேயின் நாட்களில் ஆண்டவர் கட்டளைகள் பிரமாணங்களை கொடுத்து அதை தம்முடைய ஜனங்களுக்கு எழுதி வைக்கும்படியாக சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை ஆரம்பத்திலிருந்தே வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்தது. வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்த வார்த்தை ஜனங்கள் அதிகமான போது அது எல்லாரும் ஞாபகத்தில் வைத்திருப்பது கடினமான காரியம். இல்லை ஒரு ஆள் சொல்றதை கூட்டி குறைச்சு சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் ஆண்டவர் மோசே என்று சொன்னார், நீ எழுதி வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே மோசையின் நாட்களிலிருந்து இந்த சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், ஜனங்கள் நடக்க வேண்டிய வழிகள், இவைகள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறோம். அதை தொடர்ந்து வந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள். தீர்க்கதரிசிகள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இதுல மோசையினுடைய ஆகமங்களும் இந்த தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனங்களும் ஒரு ஒளி அல்லது மெய்யான ஒளி என்று சொல்லக்கூடிய இயேசுவை காட்டுகிறதாகவே அது இருக்கிறது. அல்லது பிசாசின் பிடியிலிருந்து, ஒரு தீய சக்தியிலிருந்து மனிதனை விடுதலை பண்ணும்படியாக ஒருவர் கடந்து வருவார். அவனுடைய பாவத்திலிருந்து, அவனுடைய அசுத்தத்திலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, இவற்றையெல்லாம் உண்டாக்கக்கூடிய தீய மனிதன் சொல்லக்கூடிய பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய
ஒருவர் கடந்து வருவார் என்று சொல்லி இந்த மோசேயின் ஆகமங்களும் அதை தொடர்ந்து வந்த தீர்க்கதரிசிகளும் இந்த இயேசுவை மையப்படுத்தியே எழுதினார். இதே கால அளவில் ஒரு பக்கம் ஜனங்களை சரியான பாதைகளை நடத்தும்படியாக, மெய் தெய்வத்துக்கு நேராக நடத்தும்படியாக வேதம் எழுதப்பட்ட அதே கால அளவுகளில் சில மெய் தெய்வம் அல்ல, அந்த மெய் தெய்வத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய, உண்மையாகவே ஒரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துவது போன்ற காரியங்களை காண்பித்து உண்மை இல்லாத, சரித்திரத்திலே நிரூபிக்கப்படாத அநேக சம்பவங்கள் இதிகாசங்களாக, கதைகளாக எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்ட சம்பவத்தில் உள்ள காரியங்கள் தான் பல மாநிலங்களிலே அவர்கள் நாட்களில் அனுசரிக்கக்கூடிய ராவணன், சீதை, அந்த சீதையை ராவணனுடைய கரத்திலிருந்து மீட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள். இது கட்டுக்கதைகளும் பொருத்தமில்லாத, எந்த காலத்தில் நடந்தது என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லாத கதைகள். ஆனால் அந்த முகாந்திரம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய காரியம், நான் நேரமே சொன்னது போல, வெளிச்சம், ஒளி இருளை மேற்கொண்டது. அல்லது ஒரு நல்லவர், நன்மை செய்கிறவர் தீயவரை மேற்கொண்டார். இந்த சம்பவங்கள் தான் அங்கே கதையாக, இதிகாசங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த மனவாட்டிகளாகிய நம்மை, சபையை, இந்த உலகத்திலிருந்தும் பிசாசின் கரத்திலிருந்தும் மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் ஒரு பிசாசோடு கூட சிலுவையில அவனை எதிர்த்து அவர் பிசாசை ஜெயித்து வெற்றி பெற்றார். அந்த வெற்றியின் அடையாளமாக தான் இன்று சபை கூடி வருகிறது. அந்த வெற்றியின் அடையாளமாக தான் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். உண்மையான வெற்றி அந்த இயேசு சம்பாதித்த சபை ஆகிய நம்மிடத்திலே, அதாவது எதிராளி ஆகிய சாத்தானுடைய கருத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதுதான் உண்மையான ஜெயம், வெற்றி. ராவணத்திலிருந்து சீதையை வென்றது பெரிய வெற்றி, அது ஒரு கதை. ஆனால் நிஜம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும், சபையாகிய நம்மை பிசாசின் கரத்திலிருந்தும் உலகத்தின் பிடியிலிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார், ரட்சித்தார். அதை கொண்டாடுவதுதான் உண்மையான கொண்டாட்டம், அதை ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் அவர் எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இருளை விட்டு ஒளி இடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பவுலை ஆண்டவர் திருப்பி விட்டார். அநேகர் இது இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள், மெய் தெய்வமாகிய ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள், மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கட்டுக்கதைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், இதிகாசங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். சத்திய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் இந்த உலகத்திலே வந்தும், அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய விடுதலையையும், அந்த இயேசு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள இயலாமல் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளி, எல்லாம் சொன்ன தேவன் ஒளியாய். நாம் ஒரு ஒளியை பற்றி பேசுகிறோம் என்றால் அவர் தேவன், அந்த தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடியதான ஆண்டவர், அந்த தேவாதி தேவன் ஒளியை வஸ்திரமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் 104ஆம் சங்கீதத்தில் 2ஆவது வசனத்தில் நினைக்கிறேன் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒளியை அவர் வஸ்திரமாக தரித்திருக்கிறார்.
அப்படி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஹalleluya, பிரகாசமுள்ள தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய சொரூபமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் ஒளி, எவ்வளவு வேணும் இருள் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அந்த இயேசு இப்படியாக சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன். இயேசு இந்த உலகத்திலே வந்தது உலகத்தில் இருளை மாற்றும்படியாக, உலகத்தில் அந்தகாரத்தை மாற்றும்படியாக, உலகத்தில் வெளிச்சம் கொடுக்கும்படியாக, நாம் ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக இயேசு கடந்து வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கும் போது, யோவான் 8:12, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவான், என்னை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த இருளை அகற்றுவதற்கு, இருளை போக்குவதற்கு நம்ம சாதாரண ஒரு விளக்கு கொடுத்தால் அது போதுமானது அல்ல. அது சாதாரண இருளை மாற்றும். ஆனால் பிசாசு கொண்டு வருகிற அந்தகாரம், பிசாசு இந்த உலகத்தை இருளுக்குள்ளால் அடக்கி வைத்திருக்கிறானே, அந்த இருளை மாற்றுவதற்கு தான் மெய்யான ஒளியாகிய இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஹalleluya. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹalleluya. நாம் மெய்யான ஒளியாகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஹalleluya. ஆகவே நாம் இருள் நடப்பதில்லை, ஜீவ ஒளியை நாம் எல்லாரும் பற்றி வேறலாம். இந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நாம் எல்லாரும் ஹalleluya ஜீவ ஒளியை பெற்றவர்கள், ஜீவ ஒளியை பெற்று வாழ்கிறவர்கள். ஹalleluya. நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார். ஒளியாக இருக்கிற தேவன் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். ஒளியாக இருக்கிற தேவன் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் ஒளியானவர், இஸ்ரவேலின் ஒளியானவர் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி, அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி போகும். இங்கே ஒரு தெய்வத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்துகிறார். அந்த தெய்வத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இஸ்ரவேலின் ஒளியானவர், இஸ்ரவேலுக்கு வெளிச்சமானவர். யார் இந்த இஸ்ரவேல்? யாக்கோபுடைய சந்ததியிலே பிறந்தவர்கள். ஹalleluya. இந்த உலகம் முழுவதும் இருளுக்குள்ளாக இருந்தாலும் அதை மீட்கும்படியாக ஆண்டவர் ஒளியாக வந்தார். ஸ்தோத்திரம். நாம் 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று ஒளியிடத்திலிருந்து ஒளியின் ஸ்தோத்திரம், இருளை மேற்கொண்ட ஒளி. இரண்டாவது தீமையை மேற்கொண்ட நன்மை. தீமையை மேற்கொண்ட தீமை என்பது கெட்ட காரியங்களை செய்கிறார். யாருன்னா சாத்தான். சாத்தானை மேற்கொண்டு ஒரு நல்லவர் உண்டானால் அவர் இயேசு. அவர்தான் சாத்தானை ஜெயித்திருக்கிறார். ஹalleluya. இந்த உலகம் முழுவதும் இந்த சாத்தான் யார்? இந்த சாத்தான் யார்? நாம் வேத புத்தகத்தை படிக்கும் போது வேத பண்டிதர்கள் உடைய கருத்துப்படி ஏசாயா 14ஆம் அதிகாரம் மற்றும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகங்களில் சொல்லப்பட்டபடி இந்த தேவதூதன் அவன் தேவதூதனாக, ஒரு பிரதான தூதனாக தேவனோடு கூட இருந்தவன். அவன் தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டபடியினால், பெருமை கொண்டபடியினால், தேவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிங்காசனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டபடியினால் அவனுடைய தீய எண்ணத்தை ஆண்டவர் அறிந்து அவனை அந்த இடத்திலிருந்து பூமியிலே தள்ளிவிட்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனத்தை நாம் படிக்கிறோம், பூமியானது வெறுமையுமாய் இருந்தது, இந்த ஆண்டவர் நன்றாகத்தான் படைத்தார் என்று வேத பண்டிதர்கள் சொன்ன 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஹalleluya. இந்த 1ஆம் வசனத்தை ஆண்டவர் நன்றாக படைத்தார். ஆனால் 2ஆம் வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது. இந்த பரலோகத்தில் இருந்த தேவ தூதனாக இருந்த லூசிபர் அவன் அவனுடைய ஸ்தானத்தை விட்டு தள்ளப்பட்ட போது அவன் இந்த பூமியிலே விழுந்ததாகவும்
நன்றாக இருந்த பூமி அது ஒழுங்கிற்கு சீர்குலைந்து போனதாக, ஒழுக்கம் இல்லாததாக மாறினதாக நாம் பார்க்கிறோம். எங்க சாத்தான் வருகிறானோ, எங்க பிசாசு இருக்கிறானோ, அங்கு ஒழுக்கம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆண்டவர், அது சீர்கெட்டவைகளை செம்மையாக்கக்கூடிய ஆண்டவர். பிசாசு தீமை செய்கிறவன், பிசாசு அசுத்தங்களை உண்டு பண்ணுகிறவன், பிசாசு கெடுக்கிறவன், பிசாசு கொள்ளையிடுகிறவன், அவன் திருடவும் அழிக்கவும் வேண்டி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இயேசு நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக வந்தார், அவர் ஒளியாக வந்தார். அவன் வந்தபோது இந்த பூமி சீர்குலைந்து போனது, அது ஒழுங்கற்றதும் வறுமையாய் மாறிற்று, வறுமை இல்லாமையுடையதாக மாறிற்று. அங்கே நாம் பார்க்கிறோம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பூமி எல்லாம் ஜலத்தினால் நிறைந்திருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின், பூமி எல்லா இடமும் இருளாக இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் போது அந்த மூன்றாவது நபராகிய திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போது குமாரனாகிய வார்த்தை என்பவர் வெளிச்சம் உண்டாகுகிற அந்த வார்த்தையாக அவர் பேசப்பட்டார். வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த பரிசுத்த ஆவியானவரும் குமாரனாகிய இயேசுவும் இந்த இருள் நிறைந்த பூமியை, சத்துருவினால் இருளாக்கப்பட்ட பூமியை, சத்துருவினால் அலங்கோலமாக்கப்பட்ட பூமியை, சத்துருவினால் சீரழிக்கப்பட்ட பூமியை, சத்துருவினால் இருளாக்கப்பட்ட பூமியை அவர்கள் ஸ்தோத்திரம் வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வரும்படியாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சீர்குலைந்தவைகளை, இருளாக இருக்கிறவர்களை வெளிச்சமாக மாற்றக்கூடிய ஆண்டவர். இந்த பிசாசு அநேகரை அந்தகாரத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார், இருளுக்குள்ளாக வைத்திருக்கிறான். மெய்யான தெய்வத்தை அறியாதபடி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகையினால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது அநேகருடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றதாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக நம்முடைய இருதயத்தை பெற்றிருக்கிற நாம் அநேகர் இருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். நான் வாசிக்க கேட்டேன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இஸ்ரவேலின் ஒளியானவர் என்று நாம் அங்கே படிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் ஒளியானவர், இஸ்ரவேலின் ஒளியானவர், அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி நாம் சேவிக்கிற ஆண்டவர் தான் உண்மையாகவே ஒளியாக இருக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் மோசேக்கு ஒரு முறை வெளிப்பட்டார். மோசே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது, தேவ பர்வதமாகிய பர்வதம் என்று சொல்லக்கூடிய அந்த பர்வதத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அவன் திடீரென ஒரு காட்சியை கண்டான். அங்கே பற்றி எரிகிற தீயை பார்த்தான். தீ அங்கே அக்கினி ஜுவாலை அங்கே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அவன் காடுகள் எல்லாம் பொதுவாக தீ சில சமயங்களில் பிடிக்கும். ஆனால் அதை விட்டு பார்த்த போது அதற்கு உள்ளாக இருந்த முள் செடி அது வெந்து போகவில்லை. அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறதை அவன் அங்கே பார்த்தான். படிக்க பார்க்கலாம் ஒரு விஷயம், 2-3 வசனங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து, கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும், முற்றிலும் அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. போதும். அந்த இடத்துல அக்கினி ஜுவாலித்து எரிகிறது. ஆனால் உள்ளாக இருக்கக்கூடிய அந்த செடி, அந்த முள் செடி அது வெந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் அக்கினியாய் நமக்கு இருக்கிறார். நம்மை அழைக்கும்படியாக அல்ல, வெந்து போகும்படியாக அல்ல, ஒரு ஆச்சரியமான விதத்திலே நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் ஒளியானவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை படிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். இங்கே எகிப்து தேசத்திலே ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் பாவத்திலே இருந்தார்கள். பிசாசுக்கு அடிமைப்பட்ட அவர்களுக்கு சமமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த எகிப்தியர்களான இருளிலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அவர்களை மீட்டு ரட்சித்துக் கொண்டு வந்தார். நம்மையும் பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சித்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாவத்தின் இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, தீயவனாகிய கெட்டவனாகிய பிசாசின் கரத்திலிருந்து நல்ல தெய்வ
வரைக்கும் நம்மை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்களையும் அப்படி ரட்சித்து கொண்டு வரும்போது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே படிக்கிற வாசிக்க 22 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு அவர்கள் அந்த பிசாசனுடைய அல்லது பிசாசுக்கு ரூபகமாக சொல்லப்பட்ட அந்த பார்வோனுடைய எகிப்துடைய கரங்களிலிருந்து விடுதலையாகி வந்தபோது அவர்களை ஆண்டவர் அப்படியே விடுதலையாகிட்டேன், இது நீங்க போங்கன்னு சொல்லல. இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு விஷயம் கூட, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பத்தையும் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு ஒளி கொடுப்பதற்கு அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இந்த ஒளியாய் இருக்கிற ஆண்டவர், இஸ்ரவேலின் ஒளியானவர், நம்மை ரட்சிப்பவர் மட்டுமல்ல, நம்மை விடுதலையாக்குகிறவர் மட்டுமல்ல, நமக்கு வெளிச்சம் வீசுகிறவராய் நமக்கு முன்னாக நடந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறார். முன்னால பார்க்கும்போது ஒரு அளவுதான் பார்க்க முடியும். முன்னால பார்க்கும்போது ஒருவேளை இருளாக இருக்கலாம். இந்த இருளை எப்படி நடந்து செல்வது என்று நினைக்கலாம். ஆனால் இந்த இஸ்ரவேலின் ஒளியானவர், மீட்பு ஆண்டவர், ரட்சித்த தேவன், அவர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே ஒளி வீசுகிறவராய், வெளிச்சம் காட்டுகிறவராய். ஹல்லேலூயா. எதிராளி பின்தொடர்ந்து வரும்போது அவரை மேற்கொள்ளாமல் தடை செய்கிற ஆண்டவராய், நமக்கு வெளிச்சம் காட்டுகிற ஆண்டவராய், நம்மோடு கூட முன் செல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அடுத்த வசனம் 22வது வசனத்தை படிங்க. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. விலகி போகாத ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சமாய் நம்மோடு எந்த சூழ்நிலையிலும் விலகி போகிற ஒரு ஆண்டவர் இல்ல. முன்னால ஒருவேளை செங்கடல் இருக்கலாம், பின்னால எதிரிகளெல்லாம், அவர் விலகி போகிற ஆண்டவர் இல்ல. அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? இரவில் உண்டாகக்கூடிய பயத்துக்கும் இரவின் அந்தகாரத்திற்கும் அவர்கள் பயப்படாது இருக்கும்படிக்கு, அவர் கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படிக்கு இரவிலே அவர் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 24 இடத்திலும் 14ஆம் அதிகாரம் 24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, அவர் நமக்கு பாதுகாவலாய், நமக்கு வெளிச்சமாய், நம்மோடு கூட இருக்கக்கூடிய அதே ஆண்டவர் பிசாசு நம்மை எதிர்க்கும்படியாக எதிர்த்து பின்னிட்டு வரும்போது அதற்கு ரூபகமாக அங்கே சொல்லப்பட்ட எகிப்தியன் சேனைக்கு ஆண்டவர் எப்படி இருந்தார்? ஹல்லேலூயா. பிசாசு நம்மை மோசம் போக்குகிறவன், வஞ்சிக்கிறவன், நம்மை ஸ்தோத்திரம் தீமைகளை நடத்தக்கூடியவன். அவன் நமக்கு தீமையை நினைத்து இவர்களை பிடிக்க வேண்டும், இவர்களை விடக்கூடாது என்று சொல்லி பார்வோனுடைய சேனை பின்தொடர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு போயிட்டாங்க, ஆனா நான் விட மாட்டேன், உன்னை பிசாசு விடக்கூடியதான், நீ ரட்சிக்கப்படாத இருக்கட்டும், நீ கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது இருக்கட்டும், ஆனால் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை பின்தொடர்ந்து வருவேன் என்று சொல்லி சத்துரு ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளோடு சவால் விட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த சத்துரு எதிராக வந்த பின்னிருந்து வந்த அந்த ஸ்தோத்திரம் எகிப்தியருக்கு ஆண்டவர் எப்படி இருந்தார் படிக்க பார்க்கலாம். அவர்களுடைய இறுதி ரதங்களில் இருந்து உருளைகள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியிலும் மேகமுள்ள ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனை, எதிராளி பிடிக்கும்படியாக வருகிறவன், துரத்தி வருகிறவன், அவனை கலங்கடிக்கிறவனாக, ஆமென், உங்களை வழி நடத்துகிற, உங்களை வெற்றி பாதையில நடத்துகிற, ஜெயத்தின் பாதையில நடத்துகிற, உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வமாய் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது, எதிராளி பின்தொடர்ந்து வரும்போது அவனை கலங்கடிக்கக்கூடிய ஒரு வழி அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவன் கலங்கி போனான், நிலை தெற்றி போனான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனை முழுவதுமாக அந்த செங்கடலில் ஆண்டவர் அழித்து போட்டார் என்று சொல்லி நாம் அங்கே படிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். ஒரு ஒளியை ஆராதிக்க வேண்டுமானால், ஒரு ஒளியை ஆராதிக்க வேண்டுமானால் நம்முடைய இயேசு ஒளியா இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஒரு ஒளி என்று ஒன்று உண்டானால் ஒரு மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரே சரியான தெய்வம், அவர் ஒருவரே ஆராதிக்கப்பட வேண்டியவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். விளக்கு கொளுத்தி வீச கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போகும்.
அல்ல நம்முடைய உள்ளத்துல ஒருவர் பிரகாசித்து இருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல ஒருவர் பிரகாசித்து இருக்கிறார். எபேசியர் நிறுவனம் 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை படிக்கலாமா? எபேசியர் 5:8. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ முன்னால் நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட பாவ பழக்கங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் இயேசு இந்த உலகம் வந்தபோது நாம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாய் இருக்கிறோம். கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-6 வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். இது பிசாசு செய்யக்கூடிய வேலை தான். இந்த மெய் தெய்வமாகிய இயேசுவாகிய ஒளியை ஜனங்கள் கண்டுகொள்ளாதபடிக்கு மாய்மாலமான ஒளிகளை காட்டி, அழிந்து போகக்கூடிய வெளிச்சத்தை காட்டி, அதிலே பண்டிகை கொண்டாட வைத்து, அதிலே கூத்தாட வைத்து அவருடைய மனதை அவன் திருப்புகிறான். மனதை திசை திருப்பி விடுகிறான். மெய்யான தெய்வத்தை விட்டு, மெய்யான ஒளியை விட்டு மனக்கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அடுத்த வருஷம் படிக்கணுமா? 6வது வருஷம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன, வெளிச்சத்தை எப்போ இருளிலிருந்து நம்பாதமே? ஆதியாகமத்தின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள நமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் இருதயங்களிலே அந்த இயேசு பிரகாசித்திருக்கிறார். இது கொளுத்துறது ஒன்றல்ல, இது எரிய வைக்கக்கூடிய ஒன்றல்ல, அவனுடைய இருதயத்திலே பிரகாசிக்கிற ஒரு இயேசு. ஓ ஹalleluya! ஒளியாக அவர் நம்முடைய இதயத்தை அவர் பிரகாசிக்கிறார். யாரும் இந்த ஒளியை அணைக்க போக முடியாது. அவர் காரணம் நம்முடைய இருதயத்திலே அவர் பிரகாசித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya! அவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya! இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும், அது பரிசுத்த அக்கினி சுவாலையுமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த சீனாய் மலையிலே ஏறி சென்ற போது அதில் அங்கே இடி முழக்கங்கள், பயங்கரமான வெளிச்சம், லைட்னிங் இதெல்லாம் வந்தது. ஹalleluya! காரணம் தேவ பிரசன்னம் அங்கே அவனை மூடிக்கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya! ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். அவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஒரு சில வசனங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் படிக்கலாமா? புறஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாக உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அந்த இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. இந்த இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இது ஒரு விஷயம். இந்த இயேசு நம்முடைய இருதயத்துல வந்து நம்முடைய இருதயத்துல பிரகாசித்தாருன்னா பிறகு என்ன செய்யாது? இருள் வந்து பக்கத்துல வர முடியாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இயேசுவை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எப்பொழுதும் காத்துக் கொள்ள வேண்டும். அவர் பிரகாசிக்கிற ஒளியாக நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் போது எந்த சத்துருவும், எந்த இருளின் ஆவிகளும், எந்த தீய சக்திகளும் நம்மை அணுக முடியாத. காரணம், ஒரு நல்ல தெய்வன், மெய்யான ஒளி. அதை யாரும் கெடுக்கக்கூடிய ஒளி இல்லை. யாராலும் அந்த வெளிச்சத்தை கெடுத்துக் கொள்ள முடியாது. மெய்யான ஒளியாக அவருடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். ஹalleluya! praise God. ஹalleluya! அவருடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். 1வது வசனம் படிக்கிறோம். யோவான் 1ஆம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. ஹalleluya! ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்க வேண்டுமானால், பண்டிகை கொண்டாட வேண்டுமானால் இந்த ஒளிக்குதான் பண்டிகை. ஹalleluya! ஸ்தோத்திரம். இருளை ஜெயிக்கிற ஒரு ஒளி உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹalleluya! முதல் பகுதியாக நாம் பார்த்தோம், இருளை மேற்கொண்டு வெளிச்சத்தை, ஒளியை பிரகாசிக்க செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் நம்முடைய தெய்வம். உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணக்கூடிய இயேசு. ஹalleluya! அவருக்கு நாம் பண்டிகை கொண்டாட வேண்டும். இயேசுவுக்கு நாம் ஆராதனை செலுத்த வேண்டும். அவர்தான் நம்முடைய இருதயத்தில் ஒளியாக பிரகாசித்திருக்கிறார்.
இரண்டாவதாக நாம் அந்த பகுதியில பார்த்தோம், சாத்தானுடைய அதிகாரத்தில் நின்று தேவனிடத்திற்கும் திரும்பும்படி தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு இந்த பண்டிகையுடைய இரண்டாவது நோக்கம் நன்மை அல்லது நல்லவர் தீமையை தீயவனை ஜெயித்ததுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டம். நல்லவர் யாரு சொல்லுங்க பாப்போம்? இயேசு நல்லவர். தீயவன் யாரு? பிசாசு. இயேசு பிசாசை கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். அதை நாம் கொண்டாட வேண்டும். ஹalleluya, praise God. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். எல்லாம் சொல்லுவோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம். அவர் எதிரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த உலகத்திலே இயேசுவாக மாம்சத்தில் அவர் வாழ்ந்தபடியினால் அந்த அவருக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து தேவைப்பட்டது. மாம்ச சரீரத்தில் அவர் வாழ்ந்தபடியினால் இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால், தேவன் அவருடனே கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவர்களாகவும், இயேசு நன்மை செய்கிறவர், நல்லவர், நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக சிருஷ்டித்திருந்தார். நல்லவர் என்று ஒருவர் உண்டானார், நன்மை செய்கிறவர் ஒருவர் உண்டானார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் ஒருவேளை நல்லதை தீயதை ஜெயித்ததுக்காக அந்த வெற்றியாக கொண்டாடினால் அது உண்மையானதல்ல. நல்லவர் ஒருவர் உண்டானால், நன்மை செய்கிறவர் ஒருவர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நாம் பண்டிகை கொண்டாட வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இங்கு கூடி வந்திருக்கிறது அந்த தேவனுக்கு பண்டிகை கொண்டாடும்படியாக, மெய்யான ஒளியாகிய இயேசுவுக்கு ஆராதனை செய்யும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அந்த நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன செய்தார்? வல்லமையினாலும் ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணிய தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும், எந்த பிடியில் இருந்தாலும் இந்த இயேசு வந்தா போறோம். ஹalleluya, நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர். சீக்கிரமாக சொல்லிக்கிறேன். ஹalleluya. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலும் இயேசு செய்த நன்மைக்கு ஒரு சம்பவம். அவர் அநேக அசுத்த ஆவிகளை, பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தரை குணமாக்க, அதெல்லாம் உண்மையான காரியம் தான். ஆனால் இந்த பகுதியிலே லேகியோன் என்கிறான திரளான பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்குகிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 2 முதல் படிச்சிடணும். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேயருடைய நாட்டில் வந்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் அவருக்கு எதிராக வந்தான். அவன் அசுத்த ஆவியுள்ள மனுஷன், தீயவன், அசுத்த ஆவி, பிசாசு. மனுஷனுக்கு தீமை செய்கிறவன், கெடுக்கிறவன். அவன் நல்லதே கிடையாது. அவன் ஒரு வாழ்க்கையில அவன் கெடுக்கதான் செய்வான். அவன் என்ன செய்யலாம்? ஒரு மனிதன், நல்ல மனிதனை அவனுடைய குடும்பத்திலிருந்து, அவனுடைய குடும்ப உறவினர்களிடத்திலிருந்து அவன் பிரித்து கொண்டு போய் எங்க வச்சிருந்தான்னு சொன்னா கல்லறை தோட்டத்திலே வைத்திருந்தான். ஹalleluya, கல்லறை தோட்டத்தில் அவன் தங்கியிருந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் என்பது அர்த்தம். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூட. அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது அவனுக்கு ஒரு அசாதாரணமான வல்லமை, பிரயோஜனமான வல்லமை அல்ல, ஒரு வேலை செய்வதற்கான வல்லமை அல்ல, ஆனால் கெடுக்கிறதற்கான வல்லமை அவனுக்கு. வாரங்களை உபத்திரப்படுத்துவான், கல்லறிவான். அவனை சங்கிலிகளாலும் கட்ட முடியாது இருந்தது. அடுத்தது, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்குவதற்கு ஒரு அசுத்தாவை பிடிச்சவனா அடக்குகிறதுக்கு ஒரு அசுத்தாவினுடைய அடையாளம். யாருக்கு அடங்காதவங்கன்னு சொன்னா உள்ள ஏதோ ஒரு ஆவி இருக்குன்னு அர்த்தம். அடங்காதவங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் அடங்குறது இல்ல. அவன் அடக்க முடியாது அசுத்த ஆவி உள்ளால இருக்கும்போது. அப்படி அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் தன்னை தான் காயப்படுது. இது அசுத்த ஆவியுடைய இன்னொரு அடையாளம். தன்னை தான் காயப்படுத்தும்.
தன்னைத்தான் ஏன்னா அசுத்த ஆவி ஒரு சரீரத்தில் வரும்போது தன்னைத்தான் பார்த்தா தன்னைத்தான் எந்த விதத்துல காயப்படுத்தினாலும் அது ஒரு அசுத்த ஆவியினுடைய அடையாளம். சிலவங்க தன்னை தான் குத்துவாங்க, ஒரு கோபம் வரும்போது நெஞ்சில தங்குவாங்க, தலையில கொண்டு போய் சுவரில் கொண்டு போய் தலையை இடிப்பாங்க. இதெல்லாம் தன்னைத்தான் இதெல்லாம் அசுத்த ஆவியினுடைய கிரியைகள், அதனுடைய அடையாளங்கள். ஒரு மனுஷனுக்குள்ளார இந்த தீய சக்தி, அசுத்த சக்தி, கெடுக்கிற சக்தி உள்ளார வரும்போது அவனை அழிக்க வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது இப்படி தன்னைத்தான் எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு அசுத்த ஆவியினால் கல்லறை தோட்டத்துக்கு ஓடப்பட்டிருந்த ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவனை தேடி மெய்யான ஒளியாகிய இயேசுவை தேடி வந்தார். ஒரு நல்ல தெய்வம் அவனை தேடி வந்தார். இந்த கெட்ட பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, அசுத்த ஆவியின் சக்தியில் அவனை விடுதலையாக்கும்படியாக இயேசுவை தேடி வந்தார். இயேசுவை தேடி வந்த போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். படிப்போம். ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? 15வது வசனம் படிக்கும். இயேசுவினிடத்தில் பாருங்க, இயேசு நல்ல தெய்வம் அவனை தேடி, கெட்டவன் அவன் அசுத்தனாக்கி வைத்திருந்த அவனை தேடி இயேசு வந்தார். இயேசு வந்தவன் அவனுடைய வாழ்க்கையில வந்த மாற்றம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்து வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றம் பாருங்க. நல்ல தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை குறிப்பிடும் போது அவர் நன்மை செய்கிறவரும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கக்கூடிய ஆண்டவர். இந்த நல்ல தெய்வம் ஹல்லேலூயா ஒளியாக நம்முடைய வாழ்க்கையை பிரகாசித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, நமக்கு தீபாவளி கொண்டாட்டம் அல்ல, ஹல்லேலூயா, கொளுத்தப்பட்ட ஒரு விளக்கினால் அலங்கரிப்பதல்ல, இயேசு நம்முடைய இருதயங்கள் பிரகாசித்திருக்கிறார். அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நாம அவர் சொன்ன வசனத்தை நம்ம பார்த்தோம். அது அநேகருக்கு விடுதலை கொண்டு வருகிற ஒரு ஒளியாக ஆண்டவரை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்லி நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அந்த ஒளியிடத்திற்கு நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்கள். அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர் என்பதை சொல்லும்படியாக, ஒளியிடத்திற்கு அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. நம்ம இயேசுக்குள்ளார வரும்போது நாம் இப்படிதான் வந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார். என்னென்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்களை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அதுக்குதான் பவுல் அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு சென்றார். ஹல்லேலூயா. நாட்கள் அநேகருடைய மனதை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். இயேசு நல்லவர் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர், இயேசு விடுவிக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. இது இயேசுவை போல நல்லவர்கள் ஒருவர் இல்லை. நல்லவர் என்று ஒருவர் சொல்ல வேண்டுமானால் அவர் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் மெய்யான ஒளி, நீர் எங்களை பிரகாசிப்பித்தீர் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய மெய்யான ஒளி, நீர் நல்லவர். நம்ம வாய்க்கு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே.
அந்த அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு தேவகுமாரன் மெய்யான ஒளியாக இந்த பூமியிலே கடந்து வந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு நமக்கான பெரிய வெற்றியை தருகிறார். இன்று அவர் நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இதயத்திலே அவர் பிரகாசிக்கிற தெய்வமாக உள்ளால் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு ஆராதனை, அந்த தேவனுக்கு துதி, அந்த தேவனுக்கு மகிமை. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான ஒளியாகிய இயேசுவே, எங்களுடைய இதயத்தை பிரகாசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். ஹalleluya. நீ நல்லவர் ஆண்டவரே. தீய பிசாசுடைய கரங்களிலிருந்து, பொல்லாத பிசாசுடைய கரங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக பரலோகம் விட்டு இறங்கி வந்த நல்ல தேவனே, நல்ல தேவனே. ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படியே துதித்து சில நிமிடங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு, ஓ thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Oh thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஒளியாய் வெளிச்சமாய் ஒருவரும் அந்தகாரங்கள் அணுக முடியாத, பிசாசின் சக்திகள் அணுக முடியாத, இருள் அணுக முடியாத ஒளியாக எங்கள் இருதயத்திற்குள்ளாக வாசம் பண்ணி எங்கள் இதயத்தை பிரகாசிப்பிக்கிற இயேசுவே, எங்கள் இதயத்தை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் இயேசுவே. நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். நீர் ஒருவரை ஆராதனைக்கு பார்க்கிற, பண்டிகை கொண்டாட பார்க்கிற நீர் ஒருவரை ஆண்டவரே, உண்மை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே, உண்மை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே, உண்மையை மனமகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, உண்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் செவிகளை திறந்தவர், அசுத்த ஆவிகளை திறத்தினவர், பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிற ஒரு நல்ல இயேசுவை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், நல்ல இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் நம்ம இயேசுவை விட்டு கொஞ்சம் டைரக்ஷன் திருப்பி ஆண்டவரே, அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க, அசுத்தங்களை ஆராதிக்க, அதுதான் ஒளியில் மாய்மாலங்களை ஆராதிக்க வைக்கிறது. ஆண்டவரே, வைத்து பிசாசின் தந்திரங்களுக்குள்ளால் அடிமைப்பட்டிருக்கிற எங்களை சுற்றில் இருக்கிற திரள் கூட்டமான ஜனங்களுக்காக நாங்கள் இந்த சபையாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, அவருடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய் தெய்வமாகி உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் அவருடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த சக்திகளுடைய ஆண்டவரே கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு வழியாய் இந்த பகுதியை பிரகாசிப்பீராக. அபிஷேகம், தேவ பிரசன்னம் நிரம்பட்டும். ஆமென், 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 ஆமென். இந்த இடத்துல ஹalleluya, ஸ்தோத்திரம். புதுப்பிக்கிற ஆவியானவர், எஸ் எஸ், ஹalleluya. இருதயங்களை சுத்திகரிக்கிற ஆவியானவர், இருதயத்தில் வெளிச்சமாய் பிரகாசித்த தேவன். ஆமென், ஆமென். பரிசுத்த பிரசன்னம் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒளியை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த சக்திகள் செயலாக்குறது, பிசாசு கிரியைகள் செயலாக்கப்படுகிறது, தீயவை முறியடிக்கப்படுகிறான். நல்ல தெய்வம் சிலுவையிலே அவருடைய ஜீவனை கொடுத்தபடியால் அசுத்த வல்லமைகள் செயலாக்கிறது. இந்த பகுதியில் எல்லாம் அசுத்த வல்லமைகள் செயல்கள் அழிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டது. மெய் தெய்வம் கடவுளை இருதயத்துக்குள்ள பிரகாசிப்பியாக. ஆமென், ஆமென், ஆமென். Yes Jesus, yes Jesus, yes Jesus. நீங்க செயல்பட தொடங்கிட்டீங்கப்பா. ஒரு நல்ல தெய்வமாய், ஒரு பிரகாசிக்கிற ஒளியாய் எங்கள் பகுதியில் நீங்க கிரியை செய்ய தொடங்கிட்டீங்கப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஒரு பெரிய ஆத்ம விடுதலை, ஒரு பெரிய ஆத்ம ரட்சிப்பு, ஒரு பெரிய விடுதலை இதுவரைக்கும் எழுப்புதல். ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Praise God, hallelujah. நமக்கு ஞாபகத்தை வச்சிருவோம். ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும். அதுதான் பெரிய புண்ணியம். அந்தகார சக்திக்குள்ளாக அடிமைப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்பட வேண்டும். தீய சக்திக்குள்ளாக இருக்கிறவர்கள் நல்ல இயேசுவினுடைய வல்லமையினால் விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். ராஜரீக கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாக கர்த்தர் நம்மை நிறுத்தி இருப்பதன் நோக்கம் அந்த இயேசுவினுடைய புண்ணியங்களை அறிவிக்க.
பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஓ, நீ நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் ஆண்டவரே. சுற்றிலும் இருக்க எல்லாத்தையும் ஆண்டவரே, நல்ல தெய்வத்தை அறியணும். நாங்கள் இந்த தெய்வத்துக்கு சாட்சியா இருக்கணும். உங்களுடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கணும். கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை, தயவு, பாதுகாவல், ஓ அக்கினி ஸ்தம்பமாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசன்னம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தபடியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. எல்லா விதமான தேவைகள், நன்மைகள் ஆண்டவரே அவைகளால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்று மேலுமாக சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட நிறைவேற்றிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாதத்தின் கடைசியில் நடக்கக்கூடிய உபவாச ஜெபத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம்.